விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறதற்கும் தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கும் அந்த வல்லமையை நம்முடைய இறுதி மூச்சு வரை காத்துக் கொள்ளுகிறதற்கும் இது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியம். நம்முடைய விசுவாசம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்படி என்றால் நாம நம்முடைய வாழ்க்கையில அனுராகிய தேவனிடத்துல அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதற்கு அந்த ஸ்தலத்திலே நாமும் பங்குள்ளவர்களாக அந்த ஸ்தலத்திலே நாமும் பங்கு பெறுவர்களாக காணப்படுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுங்க. அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக உங்களுக்கு ரட்சிப்பு, அந்த சுதந்திரமாக பெறப்போகிற அந்த பரம கானானிலே அந்த பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் இடம் பெறுகிறதற்கு நீங்கள் என்னிடத்துல விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாக அந்த விசுவாசத்தை இறுக படுத்திக் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள்.